ஒரு பொண்ணை பேய் பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போறாங்க. இந்த டிராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயில பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போறான் பாண்டி. அந்த கேரக்டர்ல தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டு ராமகிட்டே தடுவ அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போறாங்க. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு அதான் கதை. அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் பாலாஜி சக்திவேல் சார். அவருடைய படங்கள் வந்து என்னைக்கு பார்த்தாலும் ஒரு அழகான ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் வெரி நைஸ் டு see his films any day. ப்ளீஸ் சார் வாங்க. இந்த படம் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ இட் வில் பி வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. ப்ளீஸ் சார் ஒரு சில வார்த்தைகள் வாங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம். அதை பார்த்துட்டு மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதீர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலான் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்பிலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இதை எக்ஸ்பிரஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததுல ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, எனக்குலாம் ரொம்ப ஷேமா ஆகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மளாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிமு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்திலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போறாங்க. இந்த டிராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயில
பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போறான் பாண்டி. அந்த கேரக்டர்ல தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டு ராமகிட்டே தடுவ அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுக்கு கூட்டு போறாங்க. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு அதான் கதை. அதுல இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறைய அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கைய பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில முக்கியத்துவம் தான். அத நான் உண்மையிலேயே நான் சூரிய பல வடிவங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். பயங்கர காமெடிய ரொம்ப காமெடியானவும் பார்த்திருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன் இல்லையா, அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிக்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்க அந்த டெய்லரை வந்துச்சு, நான் அதை சொன்னா நல்லா இருக்காது, அது நீங்க அனுபவத்தை பெறணும். நாங்க எதிர்பார்க்காத சீன் அது. அதுல பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்திய, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனா இருந்தா மட்டும் பார்த்தாது, வல்லவனா இருக்க முடியாது. வல்லமனாவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையா இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம். வித்தை நல்லா பண்றான்னு. ஆனா கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் சமீபத்தில் உலகிட்டுக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேல வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறிவிட்டு சொல்றேன். நான் இத கண்டிப்பா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். நாம இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுற எனக்கு தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, கண்டிப்பா எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அது மாதிரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருதுதான். இப்ப ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிகன்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாருங்க, ஓடிடியில் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையா நம்ம ஊர்ல அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரிச்ச சிவகார்த்திகேயனுக்கும், இதுல நடிச்சு பெரிய நடிப்பறக்கனான
சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பேசுறத கேட்க கேட்க எங்க எல்லாருக்கும் உடனே படம் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு.